உன் பெரியப்பாவ ஜீவா விஷயத்துல இருந்து மீட்டு கொண்டு வர எனக்கு வேற வழி தெரியல மாயா. என்ன பெரியம்மா நீங்க? அந்த புவனாவோட மிரட்டலுக்கு பெரியப்பாவே பயப்படல. அவ சொன்னானு நீங்க பதவிய ராஜினாமா பண்ணிருக்கீங்க. சரி, ராஜினாமா பண்ணிட்டா மட்டும் அவ உங்களுக்கு நல்லது பண்ணுவான்னு எதை வச்சு நம்புறீங்க? எப்படியாவது உன் பெரியப்பாவ இந்த இக்கட்ல இருந்து மீட்டு கொண்டு வந்துடணும்னு நினைக்கிற மாயா. நம்ம எதையாவது நம்பிதானே ஆகணும். இந்த உலகத்துல எதையும் யார வேணாலும் நம்பலாம். ஆனா புவனாவை நம்பவே முடியாது. புவனாவை நம்புறதுங்கிறது பாம்புக்கு பால் ஊத்துறதுக்கு சமம். உன் பெரியப்பா புவனா முன்னாடியோ மத்தவங்க முன்னாடியோ தலை நிமிர்ந்து கம்பீரமா தான் பேசுறாரு. ஆனா தனிமையில எதையோ ஒன்ன யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. தான் குழப்பத்தை தீர்த்துக்கணும்னு தானே அந்த ஆஸ்பத்திரிக்கும் ஆசிரமத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டே இருக்காரு. என்னால அவரை இப்படி பார்க்க முடியல மாயா. அவரை இந்த சிக்கல்ல இருந்து மீட்டெடுக்க இதுதான் ஒரே ஒரு வழின்னு தோணுச்சு. தப்பு பண்ணிட்டீங்க பெரியம்மா. தப்பா சரியானு எனக்கு தெரியல மாயா. உன் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் இப்ப என்ன சொல்லுவாருன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இது அவருக்காக நான் துணிஞ்சு செஞ்சுட்டேன். என் மேல சத்தியமா யார்கிட்டயும் நீ இத சொல்லக்கூடாது. ராஜினாமா கடிதத்தை கலெக்டர் ஏத்துக்கிட்ட பிறகு வேணா சொல்லிக்கலாம். இப்போதைக்கு இத பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாத. இது சத்தியம். எனக்கு பதவி முக்கியம் இல்ல. என் புருஷன் நிம்மதியா இருக்கணும். அது போதும். ஹலோ கதிர். என்னாச்சு மாயா? பெரியம்மா ரிசைனிங் லெட்டரை கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துட்டாங்களாம். என்ன சொல்ற மாயா? ஐயா பாருங்க ஐயா, நீங்க தலைவரா இருந்த வரைக்கும் ஊர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையா. இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க ஐயா. என் புருஷன் சாக கிடக்குறாருயா. இவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துருங்க ஐயா. அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க ஐயா. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் ஐயா. நீங்க தைரியமா இருங்க ஐயா. எப்ப ஜானகி அம்மா கைக்கு பதவி போச்சோ ஊர்ல இருக்க ஜனங்களுக்கு பயம் இல்லாம போயிடுச்சுங்க ஐயா. ஐயா என் புருஷனை பாருங்க ஐயா, சாக கிடக்குறாரு. குடிகாரங்க தொல்லை அதிகமாயிடுச்சு. இப்ப பாருங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடிச்சிட்டு ஊர்ல பகுதி பேர் சாக கிடக்குறாங்க ஐயா. ஐயா இப்பெல்லாம் நிறைய அநியாயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. யாரு கேக்குறது? அம்மா இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டாங்க ஐயா. ஐயா இங்க பாருங்க ஐயா, என் புருஷன் பொழப்பாரா என்னன்னே தெரியலங்க ஐயா. அம்மா உங்களை நம்பிதானமா ஓட்டு போட்டேன். இங்க பாருங்கம்மா, என் புருஷன் சாக கிடக்குறாரு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்கம்மா. நான் எப்படி கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியலம்மா. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. நான் டாக்டர் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து இங்க இருக்கிற ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து வராம காப்பாத்த சொல்லிருக்கேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. அழாதீங்க, அழாதீங்க.
என்ன? என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்குமா மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ண? நேத்து நான் தலைவி பதவிய ராஜினாமா பண்ணிட்டேன். என்ன? ஆமாங்க, அந்த கடிதத்தை நேத்து கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்துட்டேன். ராஜினாமா பண்ணிட்டீங்க? ஏய், இப்போ எதுக்காக ராஜினாமா பண்ண நீ? சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி, உன் புருஷனை விட்டு தள்ள. அவருக்காக உன் குடும்பத்துக்காக நீ ஒரு முடிவெடு. தலைவி பதவிய ராஜினாமா பண்ண எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். இனி இந்த ஜீவா உங்க லைஃப்லயே வரமாட்டான். என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க. உங்களை இப்படி ஒரு இக்கட்ல இருந்து காப்பாத்த எனக்கு வர வழி தெரியல. அதனாலதான் நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன். பெரியம்மா ராஜினாமா பண்ண விஷயத்த பெரியப்பா கிட்ட சொல்லிட்டாங்க போல. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயர்வான சிகிச்சை கொடுங்க. சிகிச்சை கொடுக்க எத்தனை டாக்டர் வேணும்னாலும் நீங்க வரவழைங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இதுக்கு ஆக வேண்டிய மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். ஒருத்தர் கூட உயிர் பாதிப்பு வந்துடக்கூடாது. சரிங்க சார், பாத்துக்கிறோம். சார், கால் பண்ணிருந்தீங்க. இன்ஸ்பெக்டர், ஊர் எல்லையில காட்டு பகுதியில சாராயம் காய்ச்சிருக்காங்க. நீங்க எப்படி கவனிக்காம விட்டீங்க? அந்த கும்பல் தப்பிக்க கூடாது. அவங்கள உடனே கைது பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உடனே கிளம்புங்க. சரிங்க சார். மாயா, சாராயம் காய்ச்சினதுல பார்வதி அண்ணன் மனோகர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நம்ம உறவுக்காரன் சொல்லி அவனை விட்டுறக்கூடாது. மொத்த கும்பலும் கைதாகணும். நான் சொல்ற மாதிரி காரியம் பண்ணு. அப்பதான் அவங்கள கைது பண்ண முடியும்.